ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் மிக 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 கம்மியான விலையில் கிணறு, போரு, வீடு, கரும்பு தோட்டம், நெல் தோட்டம், இப்படி பல வகையான ஒருங்கிணைந்த ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு செம்மண் பூமியானது நம்மளுக்கு ஊருக்கு பக்கத்தில் ரொம்ப 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 கம்மியான விலையில் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்த்தபிளான ஒரு லேண்ட் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த லேண்டானது எங்கே லொக்கேட் இருக்குது, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலில் ஒரு நியூ வியூஸ் அண்ட் பயஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, இடத்தோட ஸ்டார்டிங் இங்கேருந்து இங்கேருந்து பின்னாடி வரைக்குமே நம்ம லேண்டானது இருக்குது. கிணறு இலவச 2 இலவச மின்சாரத்தோட 2 கிணறு 2 போரோடு இருக்குது. இதில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி விவசாயம் பண்ணியிருக்காங்க. தக்காளி, கத்தரிக்காய். இப்போ இங்கே பார்க்குறீங்க வச்சுல வீடியோவில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்றது ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 1 by 1 நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் எத்தனை வகையான விவசாயம் பண்ணியிருக்காங்க, இதோட விலை என்ன, டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு, எந்த ஊர், A to Z வந்து உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த ஊரோட லொக்கேஷன் சொல்லிடுறேன். இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இந்த இடம் நம்மளுக்கு இருக்குது. உசிலம்பட்டி பக்கத்தில் எதுமலை என்ற ஊரில் இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய வகையில் தெற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமாக நம்மளுக்கு நல்ல நிலத்தடி நீர் இருக்கக்கூடிய வகையில் வாட்டர் சோர்ஸ், கிரவுண்ட் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் இந்த இடம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அருவியானது இருக்குது, சுற்றுலாத்தலம் இருக்குது. அதேமாதிரி நம்ம இடத்துக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மினி அருவி இருக்குது. அதனால் வந்து தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நெல் விவசாயம், முப்போக நெல் விவசாயம் இந்த ஏரியாவில் பண்ணுறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டினா நீங்கள் நேரடியாக இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ கூட நம்ம இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது தோட்டத்தில் நெல் இப்போ தான் நடவு பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்க போகிறப்ப நெல்லே நடவு பண்ணியிருந்தாங்க. இவங்க நெல் போட்டு அறுத்து எடுத்து அடுத்த நடவுக்கு தயார் பண்ணியிருக்காங்க. வீடு இருக்குது, ஓகேங்களா, ஒரு மோட்டார் ரூம் இருக்குது, 2 போர் இருக்குது, 2 கிணறு இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா இதில் கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறாங்க, தக்காளி விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா நெல் போட்டு அறுத்து எடுத்துட்டாங்க. இன்னொரு பகுதியில் நெல் போட்டிருக்காங்க. இது போக கரும்பும் போட்டிருக்காங்க. வீடியோவில் வந்து 1 by 1 காமிக்கிறேன். தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் ஒரு டீட்டெயில்ஸே தெரியாது. இது வந்து நெல். இது வந்து எப்படின்னா பகுதி இப்போ வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்சு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நெல் போட்டு அறுத்து எடுத்துட்டாங்க நெல்லெல்லாம். இது வந்து என்ன அடுத்து மிச்ச பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்காங்க, நெல் கரும்பு போட்டிருக்காங்க. இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 30 ஏக்கருங்க. உங்களுக்கு 30 ஏக்கர் இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு. விலை வந்து நான் ஃபைனலில் சொல்கிறேன், விலையை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லுங்க. இது ஃபுல்லாகவே அவங்க இடம் தான். 30 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 30 ஏக்கர் இருக்குல்ல, ஒரு 20 ஏக்கர் 15 ஏக்கர் பக்கம் நெல் போட்டிருந்தாங்க. மிச்சம் இது பூரா கரும்பு போட்டுருங்க. கரும்பு பார்த்திங்களா, இந்த கரும்பு பூரா அவங்களுக்கு தான். பின்னாடி பார்க்குறீங்க அந்த கண்ணு தூரம் வரைக்கும் பார்த்திங்க, அது ஃபுல்லாக அவங்களுக்கு தான். இந்த நெல் வயல் அவங்களுக்கு தான். இந்த எம்டி லேண்ட் அவங்களுக்கு தான். இந்த கரும்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த கரும்பு அவங்க தான். கரும்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 15 ஏக்கரில் போட்டிருப்பாங்க. 15 ஏக்கரில் கரும்பும் 15 ஏக்கரில் வந்து நெல்லும் போட்டிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஏக்கர் பின்னாடி பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, நம்ம சாப்பிட்றோம்ல தட்டைப்பயிறு, அந்த தட்டைப்பயிருமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. வீடு தேவைக்காக மட்டும். அதுபோக கொஞ்சம் இடத்துல வந்து கத்திரிக்காய், தக்காளி போட்டுருக்காங்க. அது சும்மா ஒரு 10-20 சென்ட் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உரக்கிணறு மாதிரி வட்ட கிணறாக வச்சுருக்கு. வட்ட கிணறு, உரக்கிணறுங்க. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்லா இருக்குது. 30 ஏக்கர் பார்த்திங்கன்னா இந்த 2 கிணறுலேருந்து தான் தண்ணி ஓட்டுறாங்க. தண்ணி வற்றாத அளவுக்கு இருக்குது. இதில் ஒரு கிணறு தான் கட்டியிருக்கும், இன்னொரு கிணறு அங்கே இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா ஒரு 10-20 தென்னை மரம் நம்ம இடத்துக்குள்ளேயே இருக்குது. இதான் கிணறு, வட்ட கிணறு. அதான் ஊற்று விழுகுது பார்த்திங்களா. வீட்டில் சரியாக தெரியுதில்லை, ஆனால் ஊற்று விழுகுது. ஊற்று இந்த விழுது செயல் விழுது ஊற்று பார்த்திங்களா, ஊற்று விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. கிணறு பொறுத்தவரைக்கும் நல்ல ஆழமான கிணறுங்க. வட்ட கிணறு, உரக்கிணறு இறக்கியிருக்காங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரும்பு விவசாயம் நல்லா பண்ணலாம். கரும்பு வந்து செம்மையாக வரும். அதே போல் நெல் விவசாயம் நல்லா வரும். முப்போகம் விளையக்கூடியது, நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா தென்னைக்கு இது நல்ல ஏற்ற என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் மணல், ஆற்று மணல் இருக்குது இல்லையா, ஆற்று மணல் கலந்த செம்மண் இது, சரிங்களா. அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த தெற்கு தொடர்ச்சி மண்ணால் மலையில் இருக்கக்கூடிய தண்ணி பூரா கிரவுண்ட் வாட்டர் பூரா நம்ம இடத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த சரௌண்டில் இருக்கனால தண்ணி பொறுத்த வரைக்கும் மழை தண்ணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டுக்குள்ளே தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. ஆனால் தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு
ஸ்வீட்டாக ஒரு இனிப்பு தன்மையோடு இருக்கும். இது வந்து மோட்டார் ரூமுங்க. இந்த இடத்துக்கு 30 ஏக்கர் இருக்கிறதையும் அதோட மோட்டார் ரூமு. ஃபுல் அண்ட் ஃபுல் பைப் லைன் பதிச்சிருக்காங்க. சொட்டு நீர் கிடையாது, தம்பாச்சல் தான். மோட்டர் எடுத்து விட்டால் 30 ஏக்கருக்குமே தானாக பாயும். அப்போ பாருங்கள், ஒரு 30 ஏக்கருக்கு ஒரு 2 கிணறு போர் வந்து பாயுதுன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதே மேக்ஸிமம் ஒரு 2 போரில் ஓட்டுறல கிணத்துல தண்ணியாக எடுத்து விட்றாங்க. இது வந்து இடத்துக்கு பின்னாடி சொன்னீங்களா ஒரு ஏக்கர் 2 ஏக்கரு ஃபுல்லாக தட்டைப்பயிர் போட்டுருக்காங்க. இது போல் தட்டைப்பயிருங்க. வீடியோவில் பார்த்துக்கிறீங்க வச்சுங்களா. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் தட்டைப்பயிர், இந்த தட்டாங்கான்னு சொல்லுவோம்ல, குழம்புக்கு தட்டைப்பயிரும் போடுவோம், அது போட்டுருக்காங்க. அது விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 1 to 1.5 ஏக்கர் பண்ணியிருப்பாங்க. மிச்சது பூராமே கரும்பு, நெல். இதுதான் மெயின் விவசாயமே, கரும்பு, நெல், வாழை 3ங்க. ஆனால் வாழையை பொறுத்தவரை இந்த ஏரியாவில் சரியான இதுங்க. ஒரு மரம் கட்டி பார்த்தீங்களா, அது வந்து வயக்காட்டு வாழை. ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் காமிச்சிருப்பேன், வாழைத்தாரோட. அது வந்து வயக்காட்டு வாழைங்க. வயக்காட்டு வாழை நல்லா தரமாகவே வருது. ஏன்னா இது வந்து எப்படின்னா செம்மண், கரிசல், மணல் காடு எல்லாமே மிக்சிங்கான ஒரு இது தான். பார்த்தீங்கன்னா மண்ணை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். நீங்கள் எங்கே வேணால் போய் சால் டேஸ்ட்டு கொடுத்துங்க. தண்ணிக்கெலாம் எந்த இதுவுமே, தண்ணியை பொறுத்த வரைக்கும் மெயின் குறிப்பாக தண்ணி தான். நம்ம போய் எந்த இடம் வாங்கினாலும், எந்த ஏரியாவில் போய் வாங்கினாலும், எங்கே போய் இடம் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து தண்ணி தான் மெயின் ரீசன். தண்ணி தான் மெயின். தண்ணி பக்காவாக இருக்குங்க. தண்ணிக்கு எந்த குறையும் கிடையாது. நெல் போட்டிருக்காங்க, இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு. கரும்புக்கு தண்ணி நிறையா தேவைப்படும். கரும்பும் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா அப்போ எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறேன். ஒட்டு மொத்தமாக இந்த இடத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 30 ஏக்கருங்க. இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 15 லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட வந்து பேசிங்க. ஓனர் வந்து நேரடியாக பையர் வரட்டும், பையர்த்தையும் விலை பேசி கம்மியாக கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இடம் ஒருத்தப்பில்லை, சிங்கிள் ஒன்று கையெழுத்துங்க. இந்த இடத்த பற்றினா கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேனலுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். எனி டைம் உங்கள் சிட்டிங் விஷயம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.